நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றி நன்றி நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. திரும்ப திரும்ப சொல்லலாமா? நன்றி. Oh, we give thanks to you, Lord. உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றியே. நாங்கள் போராடி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தரீங்க. பாவத்தை மேற்கொள்ள கிருபை தரீங்கப்பா. உங்க சித்தம் செய்ய கிருபை தரீங்கப்பா. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை. நன்றியே இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? ஐயா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பலன் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, உங்களுடைய கிருபைன்னு சொல்றவங்க ஒரு விசை கூட கரங்களை உயர்த்து. நம்ம எதை குறித்து மேன்மான் பாராட்டுறது இல்லை. நம்ம ஜெபத்தை குறிச்சா, நம்முடைய ஊழியத்தை குறிச்சா நன்றியே இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்க கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் வாழ்கிறோம். நாங்க நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் விழாதிருக்கிறோம்னா அது உங்க கிருபைப்பா. எங்க ஜாக்கிரதை மட்டும் இல்லப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை. கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியான மாம்சத்தின்படி உங்களுடைய அழைப்பை பாருங்கள். உங்களில் அநேகர் ஞானிகள் இல்லை, உங்களில் அநேகர் பலவான்கள் இல்லை. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்த இது கிருபை அல்லவா? பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்தார். இது கிருபை அல்லவா? அப்படி ஏன் அப்படி சூஸ் பண்ணாராம், தெரிந்தெடுத்தாராம்? மாம்சமான எவனும் பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நான் செஞ்சேன், நான் கட்டுனேன், முடிஞ்சது அன்னைக்கு. கிருபை சார்ந்து ஓடணும்னா கடைசி வரைக்கும் வெற்றியா ஓடி முடிச்சிருவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. உங்க சத்தம் கேட்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பலி உமக்கே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரோட கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட பேசுங்க பார்க்கலாம். தனியா கண்ணை மூடிக்கோங்க. கண்களை மூடி முன்னால நிக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவரோட பேசுங்க. உங்க பக்கத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. நல்ல சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஆண்டவரே, என்னையும் தெரிஞ்செடுத்தீங்களேப்பா, என்னையும் பாதுகாத்தீங்களேப்பா, என்னையும் பயன்படுத்துறீங்களே ராஜா. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீங்களேப்பா. அப்பா, எத்தனையோ பேர் உங்களை அறியாது இருக்கும் போது என் கண்களை திறந்தீங்களே ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, வெளியே இருக்கிறவங்களை காட்டிலும் நாங்கள் நல்லவர்கள் அல்ல, உயர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீங்களே, எங்களை தூக்கி எடுத்தீங்களே, எங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறீங்களப்பா. எங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே.
சாத்தானுடைய கூடாரத்தை காலியாக்க, ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை நிரப்ப எங்களை நீ கரம் பிடித்திருக்கிறீரே. உரபஷகதரனமா சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் சேனைகளில் கர்த்தரே. சேனைகளின் சேனைகளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபஷகரதரனமா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர். நீர், ஓ ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை துதிக்க, அவரை உயர்த்த நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டதே கிருபைதாங்க, கிருபைதாங்க. ஹல்லேலூயா. இவர்கள் என் ஜனங்கள், இவங்க என் துதியை சொல்லி வருவார்கள், என் நாமத்தை உயர்த்துவாங்க. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். இவர் ஆபிரகாமின் தேவ தூதருக்கு உதவியாக இவர் கை கொடுக்கவில்லை, ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவ தூதனா, இதனுடைய என்ன விளக்கம் தெரியல, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம்னா, ஆண்டவர் இருக்கிற சிங்காசனத்தின் அருகிலேயே தேவ தூதர்களை வச்சிருந்தாங்க. அங்க ஆராதனை கூடாரத்திலே பக்கத்திலே இவங்க ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை சிங்காசனத்தை நிரப்பினது. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு பெருமை வந்துருச்சு. நான் இவர் ஆராதிக்கிற மாதிரி என்ன 4 பேர் புகழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு பெருமை. நான் மேல உயரணும், இவருக்கு மேல போயிருவேன். எப்படி தாட்டு வந்துச்சுன்னு தெரியல. பைபிள் சொல்லுகிறது, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை தருகிறார். நான் நிற்பது அவருடைய கிருபைன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்குள்ள தாழ்மை இருக்கும். அண்ணன் சொன்னாங்க, இல்ல நான் நிக்கிறேன்னு சொன்னா அது லூசிபருடைய ஆவி. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல பெருமையினாலே விழுந்தவர்கள் எண்ணற்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நமக்குள்ள தாட்டு வந்துடவே கூடாது. ஆண்டவர் தூதர்ல தள்ளிட்டு தான் அவர் கீழே நேர வந்து, நான் இப்படிதான் கற்பனை பண்ணி பார்ப்பேன், மண்ணில் இருந்து ஆதாமை மேபாளையம் உண்டாக்கி, டே நீங்க என் பிள்ளைங்கடா, இனிமேல் நீங்க தானே என்ன துதிக்கணும். ஒரு பெரிய தேவ தூதர் கூட்டம் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நீங்க 2-3 பேர் ஏதாவது கூட அப்பான்னு சொன்னீங்கன்னா, இயேசுவே நான் அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்துருவேன்டா, உங்களோட நான் உலாப விரும்புறேனா, உங்களோட நான் வாசம் பண்ண விரும்புகிறேனா. ஹல்லேலூயா. ஆனால் அவர்களும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனா பாவம் செய் ஆண்டவர் ஒரே நீதி உள்ளவர் அல்லவா? தூதர்ல தள்ளின மாதிரி மனிதனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தோட்டத்தை விட்டு தள்ளிவிட்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட தேவ தூதர்களை திரும்ப அந்த ஸ்தானத்தில் கொண்டு வர ஆண்டவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் தள்ளப்பட்ட மனிதனை திரும்ப தம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வர தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்ம ஆண்டவரை துதிப்பதே கிருபைங்க. தகுதி இல்லாத என்ன, அவர் நாமத்தை சொல்ல கூட அருகதை இல்லாத என்ன அவரை துதிக்க வச்சிருக்காரு.
குறைவுள்ள என்னை அந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்த வச்சிருக்காரு. அந்த அர்ப்பணத்தோடு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை பாடலாமா? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின், நீங்க பாடுங்க. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளில் கர்த்தரே, கூப்பிடுங்க அந்த நாமத்தை. சேனைகளின், இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் சத்தமாக. சேனைகளில் கர்த்தரே. ஓ நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். இன்னொரு பாடலாமா? நீங்க பாடுங்க. சேரக்கூடாத ஒளிதனில் செய்யும் எங்கள் சேனைகளின் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ஓ சேனைகளில், சேனைகளில் கர்த்தரே. சேனைகளில், wonderful Jesus, wonderful God. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா you Lord, hallelujah, thank you Jesus. Oh நாங்கள் ஆராதிக்கிறோம். one more time, எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி oh Father Lord, we bless your holy name. உயர்த்துகிறோம். hallelujah. கடைசியா ஒரு விஷயம் எல்லாரும் oh Jesus, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நீர் பரிசுத்த பரிசுத்தரே. சொல்லுங்க, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? நீர் ஒருவரே, நீர் ஒருவரே.
நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சொல்லுங்க, நீரே நீரே நீர். வேற நாமம் இல்லை, வேறொரு நாமம் இல்லை. நீரே 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 நீர். ஹல்லேலூயா. நீரே நீ. ஒரே ஒரு விசை. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நீரே நீர். இயேசுவே நீரே 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 நீர். ஓ நீரே. உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிக்கலாம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கூட்டமும் அர்ப்பணிப்பின் கூட்டங்கள். ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியணும். என்ன திரும்ப திரும்ப நம்ம பலிபீடத்தில் வைக்கிறதாங்க ஆராதனை. திரும்ப திரும்ப நம்ம பலிபீடத்தில் வைக்கிறது. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுப்பு. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், கண், காது, கால், எவ்ரி பார்ட்ஸ் திரும்ப திரும்ப பலிபீடத்தில் வைக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. என் ஜீவன் இல்லை எங்களும் பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். இந்த பாவம் நிறைந்த இந்த தேசத்தில் எங்களை பார்க்கிறவர்கள் பரிசுத்தரை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நடை உடை பாவனைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. அதுதாங்க ஆராதனை. வாழ்க்கை தாங்க ஆராதனை. வாழ்க்கை தாங்க ஆராதனை. அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? திரும்ப அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு தூஷணம் வர்ற மாதிரி நான் பேசியிருந்தா மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய நடை உடை பாவனைகள் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கி இருந்தால் என்ன மன்னிங்கப்பா. திரும்ப இந்த மாலை நேரத்தில் எங்களை பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். எங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். நாங்கள் மட்டும் கூடி பரிசுத்தர் பரிசுத்தன்னு கத்திட்டு திருப்தியா போறதில்லை ஆண்டவரே. இந்த தேசத்திலும் ஒரு சத்தம் வரணும். இவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர், இவர்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே பரிசுத்தர் என்கிற சத்தம் எங்கள் தேசங்களில் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படி கேட்கணும்னா நாங்க ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம்பா. எங்களையும் எங்கள் துதிபலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.